பவித்ரா, நீங்கள் பார்த்திருந்தால் தமிழர்கள் தொடர்ந்து பல இடங்களில் போராடி வருகிறார். குறிப்பாக இலங்கையிலே தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. முதலில் அந்த போராட்டம் எப்படி இருக்கிறது, அந்த தாய்மார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முதலில் கேட்போம். அதற்கு பிறகு இந்த போராட்டத்தின் பின்னணி குறித்து விளக்கமாக சொல்வேன். முதலில் அதை அந்த குரல்களை கேட்போம். பிள்ளைகளுக்கு தீர்ப்பு கிடைக்காதா? ஏதாவது மனமிறக்க முடியா? கண்ணீர் இல்ல, தாய் தந்த உறவு அத்துதான் பாதிக்கும். கடனப்பட்ட தாய்மார் எந்த மாதிரி எந்த கண்ணீர் இந்த தமிழ் தாய்களின் குரல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் இரு நாள் அல்ல, இன்று நேற்றுடன் 3000 நாட்களை முடிந்திருக்கிறது. நேற்றுடன் 3000 நாட்கள். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை கொழும்பு நகரை யாழ்ப்பாணத்துடன் இணைக்கும் A9 நெடுஞ்சாலை என்பது உலக புகழ்பெற்றது. அந்த A9 நெடுஞ்சாலையில் உள்ள வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நீதிமன்றம் எதிர்கேதான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நேற்றல்ல, 3000 நாட்களாக தொடர்ந்து தன்னுடைய சொந்தங்கள் எங்கே, தன்னுடைய மகன் எங்கே, தன்னுடைய அப்பா எங்கே, தன்னுடைய குழந்தை எங்கே, தன்னுடைய பேரன் எங்கே என்ற வகையிலே தொடர்ந்து தமிழ் தாய்மார்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இன்று வரை எந்த ஒரு பலனும் இல்லை. கடந்த கோத்தபய ராஜபக்ச அதிபராக பதவியேற்ற போது ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். காணாமல் போன 20,000 பேரும் இறந்து விட்டார்கள், அவர்களுக்கு மரண சான்றிதழ் தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் இந்த தாய்மார்கள் மரண சான்றிதழை ஏற்க மாட்டோம், எங்கள் குழந்தைகள் எங்களுடைய சொந்தங்கள் காணாமல் போனதற்கு நீதி வேண்டும், அவர்கள் மரண சான்றிதழ் கொடுத்தால் கொலையாளிகள் யார், அவர்களை கொன்றது யார், அவர்களுக்கு என்ன தண்டனை என்ற வகையிலே அந்த தாய்மார்கள் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் இன்றைய தேதி வரை இலங்கை அரசாங்கம் அதற்கான ஒரு தனி துறையை உருவாக்கி இருந்தாலும் அவர்களுக்கு எந்த நீதியும் கொடுக்கவில்லை. தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் UNHRC என்று அழைக்கப்படுகின்ற யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் கூட்டம் ஜெனீவா நகரில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் போதெல்லாம் இந்த பிரச்சனை எழுப்பப்படும். பல நாடுகள் சொல்வார்கள், தீர்மானம் நிறைவேற்றுவார்கள், இலங்கையிடம் கேள்வி கேட்போம், இலங்கையை சர்வதேச நீதிமன்றம் நிறுத்துவோம், இலங்கை தனி விசாரணை செய்ய வேண்டும், ஒரு நீதி கொடுக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள். ஆனால் ஆண்டுதோறும் நடக்கும் ஒரு நிகழ்வாகத்தான் இது சென்று கொண்டிருக்கிறதே தவிர இதுவரை எந்த பலனும் பாதிக்கப்பட்டவர்கள் கிடைத்ததாக தெரியவில்லை. இன்னமும் 16,000 பேர்கள் தங்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த தாய்மார்கள் தொடர்ந்து அங்கு தினமும் வந்து குரல் கொடுத்து அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களை யாருமே கண்டுகொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழர்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என பல தமிழர்கள், அயலக தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் உடனடியாக குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த தாய்மார்களை மட்டும் யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் சற்று வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. என்ற வகையிலும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இந்த நிகழ்வை உலகிற்கு மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறோம். தற்போது நேற்றைய தினம் UNHRC கவுன்சில் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டம் நேற்று தொடங்கி 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த 1.25 மாதத்தில் நடைபெறும் கூட்டத்திலாவது இலங்கையிலே தொடர்ந்து போராடி வருகின்ற இந்த தாய்மார்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் வகையில், நீதி கிடைக்கும் வகையில் ஏதேனும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இங்கு போராடுவர்களின் தொடர் கோரிக்கையா இருக்கிறது. என்றால் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பலமுறை நாம் வெளியிட்டிருக்கிறோம், பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் இந்த தாய்மார்களின் குரல் இன்றும் அவர்கள் காதுகளில் விழவில்லை என்பதுதான் தெரிகிறது. என்றால் இதற்கு தீர்வு வேண்டும் என்கிறார்கள். எங்களுக்கு நீதி வேண்டும், நீதியை கிடைக்க வேண்டும் என்றால், எங்கள் குழந்தைகள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இறந்ததற்கான மரண சான்றிதழ் கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், இந்த கொலையாளிகள் யார் என்பது உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். எனவேதான் தற்போது எப்பொழுது இந்தியாவிடமும் கோரிக்கை வைப்பார்கள். இந்த முறை இந்தியாவின் கொடிகளை அவர்கள் பிடிக்கவில்லை. அமெரிக்காவும் ஐரோப்பியனும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கிறார். இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா செயல்படுகிறதோ என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவேதான் தற்போது அமெரிக்காவையும் ஐரோப்பியனையும் கொடிகளை பிடித்து அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அழுத்தம் கொடுத்தால்தான் நிச்சயமாக இந்த ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் அதிகமாக போடப்பட்டு சர்வதேச நீதிமன்றத்திலே இந்த தலைவர்கள் நிறுத்தப்படுவார்கள், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால்தான் தற்போது அமெரிக்காவையும் ஐரோப்பியனும் நோக்கி அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். என்ன நடக்கும் என்பதை தற்போது அவர்கள் பேட்டியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நேயர்களே.